ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்ஏ 2026ல நம்ம பார்க்க போற காலேஜ் பார்த்தீங்கன்னா குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பத்தி ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ 2026 நம்ம பார்க்க போறோம். குமரகுரு காலேஜை பத்தி நம்ம சொல்ல அவசியமே இல்லை, ஓகேங்களா? ஏன்னா குமரகுரு காலேஜ் கோயம்புத்தூர் ரிஜன்ல பிஎஸ்ஜிக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸோட ஆப்ஷன்ஸ்ல இருக்கிற ஒரு ட்ரீம் காலேஜ் சொல்லலாம், குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இதுல இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 2712, ஓகேங்களா? இந்த காலேஜ்ல உங்களுக்கு வந்து லாஸ்ட் இயர் என்னென்ன கோர்ஸ்ல இருந்திருக்கு, அந்த கோர்சஸ்ல எந்த கட் ஆஃப் வரைக்கும் போயிருக்கு, ஓகேங்களா? இந்த வருஷம் இது எந்த அளவுக்கு போக வாய்ப்புகள் இருக்கு, இதோட பிளேஸ்மெண்ட்ஸ், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், இந்த மாதிரி கம்ப்ளீட் டீடைல்ஸ் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, பார்த்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நம்ம அப்டேட்ஸ்ல உங்களுக்கு வந்துரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இந்த காலேஜ் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல சின்ன வீதி பட்டி வேதம்பட்டின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்கு. கோயம்புத்தூர் சென்டர்ல இருந்து கரெக்டா வந்து 12 கிலோமீட்டர்ஸ்ல இந்த காலேஜ் வந்து இருக்கு, சரிங்களா? இந்த காலேஜ் வந்து ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், சரிங்களா? உங்களுக்கு ரொம்ப ஓல்டு இன்ஸ்டிடியூஷன் சொல்லலாம். 1984ல இந்த காலேஜ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. டோட்டலா இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 14 கோர்சஸ் வந்து ப்ரெசென்ட் வந்து இங்க அவைலபிள் இருக்கு, சரிங்களா? 14 கோர்சஸ். 14 கோர்ஸ் என்னென்ன பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சரிங்களா? அது வந்து 2020ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டலா 120 சீட்ஸ். தென் அது ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் 2006ல ஸ்டார்ட் பண்ணாங்க, 69 சீட்ஸ். தென் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் 30 சீட்ஸ் 2011ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. என்பிஏ அக்ரிகேஷன் 29 வரைக்கும் இருக்கு. தென் சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 90 சீட்ஸ் 1984ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. என்பிஏ 28 வரைக்கும் இருக்கு. தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 420 சீட்ஸ் 1986ல ஸ்டார்ட் பண்ணிருக்கிறது. இசிஇ 207 சீட்ஸ் 1986. தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் 69 சீட்ஸ் 2006ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஃபேஷன் டெக்னாலஜி 30 சீட்ஸ் 2002ல ஸ்டார்ட் பண்ணிருக்குது. தென் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 129 சீட்ஸ் 1999ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டோட்டல் 90 சீட்ஸ் 1984ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. தென் மெக்கட்ரானிக்ஸ் 69 சீட்ஸ் 1999ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. தென் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி 30 சீட்ஸ் 1995ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. தென் பயோடெக்னாலஜி 69 சீட்ஸ் 2002ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. தென் எலக்ட்ரானிக்ஸ் 138 சீட்ஸ் 1984ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, சரிங்களா? இதுதான் இந்த 14 கோர்சஸ் வந்து அவைலபிளா இருக்கிறது, சரிங்களா? 14 கோர்சஸ் வந்து உங்களுக்கு குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜில இருக்கிற கோர்சஸ், சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கோர்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து கட் ஆஃப் வந்து ஹையராக தான் இருந்துச்சு. பட் ஆனால் ரேங்க் வந்து ஸ்லைட்லி பேக்ல தான் போயிட்டு இருக்கு. 2023ல 193.5 இருந்தது. 2024ல 192.5 உங்களுக்கு கட் ஆஃப் வந்து டிகிரி இருக்கு. பட் 2025ல 194.5 வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் 193.5, தென் எம்பிசி 192, தென் பிசிஎம் 192, எம்பிசி 191.5, தென் எஸ்சி 177.5, எஸ்சிஏ 172 வரைக்கும் போயிருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் வந்து 2023 3840 இருந்த ரேங்க் வந்து 2024ல 5102 உங்களுக்கு கட் ஆஃப் வந்து ரேங்க் வந்து பின்னாடி போயிருக்கு. 1500 நியர்லி வந்து ரேங்க் வந்து பின்னாடி இருக்கு. அதே மாதிரி 2025 இன்னும் வந்து ரேங்க் வந்து 500 ரேங்க்ஸ் வந்து பின்னாடி போயிருக்கு. அதனால இந்த வருஷம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து டெஃபினட்டா இன்னும் பின்னாடி போக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸை பொறுத்த வரைக்கும், சரிங்களா? தென் அடுத்து இந்த வருஷம் உங்களுக்கு இதோட ரேங்க் வந்து உங்களுக்கு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல போக நிறைய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும். தென் அடுத்து ஆட்டோமொபைல் நெக்ஸ்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் 2023ல 166.5 இருந்த கட் ஆஃப் வந்து 2024ல 176.5 உங்களுக்கு கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2025ல 183 வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. தென் பிசி 180.5, பிசிஎம் 178, தென் எம்பிசி 179, தென் எஸ்சி 166.5 வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் 2023ல 38,428 இருந்த ரேங்க் வந்து 2024ல உங்களுக்கு 7,000 ரேங்க் ஃப்ரண்ட்ல வந்து 31,024 உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி 2025ல உங்களுக்கு இன்னும் ஒரு 4,000 ரேங்க்ஸ் வந்து ஃப்ரண்ட்ல வந்து 28,585
இது 3500 ரேங்க்ஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகி இன்னும் வந்து ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. இந்த வருஷம் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கோட ரேங்க் வந்து இன்னும் வந்து ஃப்ரண்ட்ல போக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. சரிங்களா? அதனால வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பா இதோட ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல தான் வர வாய்ப்புகள் அதிக சான்சஸ் இருக்கு. தென் அடுத்து சிவில் இன்ஜினியரிங். சிவில் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ஸ்ல இது உங்களோட கட் ஆஃப் வந்து அந்த அளவுக்கு பெருசா மூவ்மெண்ட் இல்லாம இருந்துச்சு, ரேங்க்கும் சரி கட் ஆஃப்மே. பட் இந்த வருஷம் இதோட வந்து நல்லா வந்து மூவ்மெண்ட் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. 2023ல 169 இருந்த கட் ஆஃப் 2024ல 179, 2025ல 182 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசி 177.5, தென் பிசிஎம் 176, தென் எம்பிசி 177, எஸ்சி 165, தென் எஸ்சிஏ 158.5 வரைக்கும் போயிருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் 2023ல 33,992 இருந்த ரேங்க் வந்து 2024ல 29,996 இருந்திருக்கு. அதாவது 3000 ரேங்க்ஸ் வந்து 4000 ரேங்க்ஸ் வந்து ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. தென் 2025ல சேம் அதே ரேஞ்சஸ்ல 30,700 சேம் அதே ரேங்க்ல உங்களுக்கு வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? சிவில் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும். தென் அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். போன வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட் சூஸ் பண்ண கோர்ஸ் இதுல உங்களுக்கு 2020ல 195 இருந்து 2024ல 194 உங்களுக்கு வந்து குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி 2025ல உங்களுக்கு 195.5 உங்களுக்கு கட் ஆஃப் வந்து ரைஸ் ஆயிருக்கு. பிசிஏ பொறுத்த வரைக்கும் 194.5, பிசிஎம் 184, எம்பிசி 184, எஸ்சி 179, தென் எஸ்சிஏ 171, எஸ்டி 173.5 வரைக்கும் போயிருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் 2023ல 2789 இருந்த ரேங்க் வந்து 2024ல உங்களுக்கு வந்து 700 ரேங்க் வந்து பேக்ல போயிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு 2025ல உங்களுக்கு வந்து அகைன் 700 ரேங்க் வந்து பேக்ல போயிருக்கு. 4268 ரேங்கா இருந்திருக்கு. இந்த வருஷம் இதோட ரேங்க் வந்து இன்னும் உங்களுக்கு 5000 வரைக்கும் உங்களுக்கு பேக்ல போக வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு கட் ஆஃப்மே உங்களுக்கு வந்து குறைய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு. சரிங்களா? தென் அடுத்து இசிஇ, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரீசெண்ட் டேஸ்ல ரொம்ப சாய்ஸஸ்ல ரொம்ப இப்ப கேட்கற கூடிய ஒரு கோர்ஸ் இந்த வருஷம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். 2023ல 192 இருந்த கட் ஆஃப் 2024ல 193, தென் 2025ல உங்களுக்கு 194.5 உங்களுக்கு ரைஸ் ஆயிருக்கு. தென் பிசி 194, பிசிஎம் 191.5, எம்பிசி 192.5, எஸ்சி 178, தென் எஸ்சிஏ 165, எஸ்டி 167 வரைக்கும் உங்களுக்கு இருக்கு. ரேங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 2023ல 4850 இருந்த ரேங்க் வந்து 2024ல உங்களுக்கு 4678 உங்களுக்கு வந்து ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. 2025ல உங்களுக்கு 500 ரேங்க்ஸ் வந்து உங்களுக்கு பேக்ல போயிருக்கு 5285. பட் ஆனா இந்த இயர் வந்து இதுக்கான ரேங்க் வந்து இன்னும் வந்து ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் இருக்கு. 1000 ரேங்க்ஸ் கூட ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும். அடுத்து பார்க்க போற நம்ம கோர்ஸ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங். எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் 2023ல 187.5 இருந்த கட் ஆஃப் வந்து 188 ஆகும். தென் 2025ல அது வந்து 190 வரைக்கும் உங்களுக்கு வந்து ரைஸ் ஆயிருக்கு. பிசி வந்து 188.5, தென் பிசிஎம் 189, தென் எம்பிசி 184.5, தென் எஸ்சி 164.5, எஸ்சிஏ 145 வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2023ல 9955 இருந்த ரேங்க் வந்து 2024ல உங்களுக்கு 2000 ரேங்க் வந்து உங்களுக்கு பேக்ல போயிருக்கு. 11442 ஆகும். 2025ல இன்னும் வந்து 2000 ரேங்க் வந்து பேக்ல போய் 13415 வரைக்கும் போயிருக்கு. இந்த எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் இந்த வருஷம் இதுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து அதே ரேஞ்சஸ்ல உங்களுக்கு போக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் டெக்னாலஜி. சரிங்களா? ஃபுட் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து லாஸ்ட் இயருக்குமே எல்லா இயருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து பெரிய டிஃபரன்சஸ் வந்து இருக்காது. அதே ரேஞ்சஸ்ல தான் இருக்கும். 2023ல உங்களுக்கு 163.5 இருந்த கட் ஆஃப் வந்து 2025ல 168 போயிருக்கு. தென் 2025ல இது வந்து 177 வரைக்கும் உங்களுக்கு கட் ஆஃப் வந்து ரைஸ் ஆயிருக்கு. தென் பிசி 172.5, தென் பிசிஎம் 162, தென் எம்பிசி 167.5, எஸ்சி 130, தென் எஸ்சிஏ 140.5 வரைக்கும் போயிருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2023ல 43,211 இருந்திருக்கு. தென் 2024ல உங்களுக்கு 47,326 ஆகும். 4000 ரேங்க் வந்து பேக்ல போயிருக்கு. அகைன் வந்து 2025ல 4000 ரேங்க்ஸ் வந்து ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. 44,994 உங்களுக்கு மாறி இருக்கு. தென் அடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி.
இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸோட சாய்ஸஸ்ல முக்கியமா இருக்கிற கோர்ஸ் 2023 193.5 இருந்த கட் ஆஃப் வந்து 2024 192.5 ஆகும். தென் 2025 194 வரைக்கும் உங்களுக்கு ரைஸ் ஆயிருக்கு. தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் 193.5, தென் எம்பிசி 191.5, தென் எஸ்சி பிசிஎம் 191.5, எஸ்சி 178.5, தென் எஸ்சிஏ 178, தென் எஸ்டி 168.5 வரைக்கும் போயிருக்கு. தென் 2023 ரேங்க் பொறுத்த வரைக்கும் 3767 இருந்த ரேங்க் வந்து 2024 4978 உங்களுக்கு வந்து ரேங்க் வந்து பேக்ல போயிருக்கு. 1200 ரேங்க் வந்து பேக்ல போயிருக்கு. தென் அதே மாதிரி அகைன் வந்து 2025 1200 ரேங்க் வந்து பேக்ல போய் 6070 வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. இந்த வருஷம் இதோட ரேங்க் வந்து இன்னும் பின்னாடி போக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கட் ஆஃப்மே உங்களுக்கு வந்து குறைய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. தென் அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் 2023 175 இருந்தோட கட் ஆஃப் வந்து 2024 உங்களுக்கு 181 உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து ரைஸ் ஆயிருக்கு. தென் 2025 இது வந்து 185.5 உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து ரைஸ் ஆயிருக்கு. தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் 183.5, தென் எம்பிசி பிசிஎம் 181, தென் எம்பிசி 180, தென் எஸ்சி 161.5, தென் எஸ்சிஏ 159.5 வரைக்கும் போயிருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் 2023 25,279 இருந்த ரேங்க் வந்து 2024 22,617 உங்களுக்கு இந்த ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. 3000 ரேங்க்ஸ். அதே மாதிரி இன்னும் வந்து 2025 உங்களுக்கு வந்து 200 ரேங்க்ஸ் வந்து ஃப்ரண்ட்ல வந்து 22,428 உங்களுக்கு இருந்திருக்கு. இந்த வருஷம் இதோட ரேங்க் வந்து இன்னும் ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 1000 ரேங்க்ஸ் வந்து ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு. தென் அடுத்து மெக்காட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். மெக்காட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் 2023 உங்களுக்கு 180.5 இருந்தது. 2024 184.5, தென் 2025 187.5 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் 186, அண்ட் பிசிஎம் 186.5, எம்பிசி 181, தென் எஸ்சி 161, தென் எஸ்சிஏ 179 வரைக்கும் போயிருக்கு. தென் 2023 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரேங்க் வந்து 17,699 இருந்த ரேங்க் வந்து 1200 ரேங்க் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்து 16,402 உங்களுக்கு வந்து 2024 இருந்திருக்கு. அகைன் வந்து உங்களுக்கு 1800 ரேங்க் வந்து பேக்ல போய் 18,273 இருந்திருக்கு 2025. இந்த வருஷம் உங்களுக்கு மெக்காட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டா உங்களுக்கு வந்து 1000 ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. தென் அடுத்து டெக்ஸ்டைல் டெக்னாலஜி. டெக்ஸ்டைல் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் 2023 160.5 இருந்தோட ரேங்க் வந்து கட் ஆஃப் வந்து 168 வரைக்கும் 24 போயிருக்கு. 25 உங்களுக்கு வந்து 177 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் 173, தென் எம்பிசி 164, தென் எஸ்சி 140.5 வரைக்கும் போயிருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2023 49,000 இருந்தது. 2024 47,000 ஆகும். தென் 2025 உங்களுக்கு 43,000 வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. இந்த வருஷம் உங்களுக்கு சேம் அதே ரேஞ்சஸ்ல உங்களுக்கு மெயின்டைன் ஆக நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு டெக்ஸ்டைல் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும். தென் அடுத்து பயோடெக்னாலஜி. பயோடெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2023 183 இருந்த ஒரு கட் ஆஃப் வந்து 2024 186 ஆகும். 2025 உங்களுக்கு 189 வரைக்கும் இதோட கட் ஆஃப் வந்து ரைஸ் ஆயிருக்கு. தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் 186.5, தென் பிசிஎம் 180, தென் எம்பிசி 182.5, தென் எஸ்சி 164.5, எஸ்சிஏ 168, தென் எஸ்டி 141.5 வரைக்கும் போயிருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் 2023 உங்களுக்கு 14,969 இருந்த இதோட ரேங்க் வந்து 2024 உங்களுக்கு வந்து 500 ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வந்து 14,451 உங்களுக்கு வந்து ரைஸ் ஆயிருக்கு ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. தென் 2025 உங்களுக்கு அகைன் வந்து 1000 ரேங்க் வந்து பேக்ல போயிருக்கு. 15,310 உங்களுக்கு வந்து ரேங்க் வந்து பேக்ல போயிருக்கு. இந்த வருஷம் பயோடெக்னாலஜி பொறுத்த சேம் இதே ரேஞ்சஸ்ல தான் உங்களுக்கு மீட் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்கு தவிர உங்களுக்கு கூட குறைய வாய்ப்புகள் அந்த அளவுக்கு இல்லை. தென் அடுத்து ட்ரிபிள் இ. இந்த வருஷம் ட்ரிபிள் ஏ பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சேஞ்ச் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. 2023 188.5 இருந்த கட் ஆஃப் வந்து 2024 190, தென் 2025 192 வரைக்கும் உங்களுக்கு வந்து ஓசி வந்து போயிருக்கு. தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் 191, தென் பிசிஎம் 188.5, எம்பிசி 189.5, தென் எஸ்சி 174.5, தென் எஸ்சிஏ 160, தென் எஸ்டி 156 வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் 2023 9,170 இருந்த இதோட ரேங்க் வந்து 2024 உங்களுக்கு 8,684 உங்களோட ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. 500 ரேங்க் ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. அகைன் 2024 உங்களுக்கு ஒரு 1000 ரேங்க்ஸ் வந்து உங்களுக்கு பேக்ல போயிருக்கு. 9,713 உங்களுக்கு வந்து இருந்திருக்கு. இந்த வருஷம் இதோட ரேங்க் வந்து 1000 ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. இது வரைக்கும் நம்ம பார்த்து எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குமரகுரு காலேஜோட உங்களுக்கு கட் ஆஃப் 14 கோர்ஸோட கட் ஆஃப் நம்ம பார்த்தோம். தென் இதோட பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்ல உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. தென் பிளேஸ்மெண்ட்ல இதோட பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் என்னென்ன ட்ரைனிங்லாம் உங்களுக்கு கொடுக்குறாங்க, என்டர்பிரனர் இருக்கிறா, சிவில் சர்வீஸ் அகாடமியில்
பண்றாங்க. ஹையர் எஜுகேஷன்ஸ் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. தென் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்ல உங்களுக்கு 283 கோர் கம்பெனிஸ் இருக்கு. ப்ராடக்ட் பேஸ்ட் வந்து 177 கம்பெனிஸும், தென் மேனேஜ்மெண்ட் ஃபிலிம்ஸ்ல 50 கம்பெனிஸும், இந்த சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ்ல உங்களுக்கு 34 கம்பெனிஸ் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் பண்ணி தராங்க. தென் டோட்டல் விசிட்டட் வந்து எவ்வளோ, எத்தனை கம்பெனி வந்து விசிட் பண்றாங்க. தென் டோட்டலாக வந்து ரிஜிஸ்டர்ட் வந்து 1106 ஸ்டூடெண்ட்ஸ், 784 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட் ப்ரெசென்ட் இந்த இயர்ல பிளேஸ் ஆயிருக்கிறது. லாஸ்ட் இயர் ஆக்சுவலாக 91% இருக்கு. இது வரைக்கும் 71% வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. சரிங்களா, உங்களுக்கு வந்து எவ்வளவு பேர் கோர் லெவல் பிளேஸ் ஆயிருக்காங்க, ஐடி எவ்வளவு பிளேஸ் ஆயிருக்காங்க, தென் ப்ராடக்ட் பேசிஸ் லெவலில் பிளேஸ் ஆயிருக்காங்க. இது மாதிரி கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து இதுல கொடுத்துருக்காங்க. நீங்க வெப்சைட் கம்ப்ளீட்டா எல்லாமே பாத்தீங்கன்னா, எல்லா டீடைல்ஸுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்ல அவைலபிள் ஆகிருக்கு. நீங்க குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியா நீங்க சாய்ஸஸ்ல கோயம்புத்தூர் ரீஜன்ல பாக்குறதா இருந்தா இப்பவே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2712 நோட் பண்ணி வச்சுங்க. இதுல இருக்க கோர்சஸ்லாம் நீங்க இப்பவே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேற்கொண்டு உங்களுக்கு வேற ஏதாவது காலேஜை பத்தி தகவல் வேணும்னா எந்த காலேஜ் அடுத்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு தகவலோட வேற ஒரு வீடியோவில் பார்க்க சந்திக்கலாம். தேங்க்யூ.